வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் ஆணைக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக நளின் பண்டார குற்றச்சாட்டு. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமனம். பொறுப்பற்ற விதத்தில் கருத்துக்களை வெளியிடும் அமைச்சர் லால்காந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 வருடங்களாக நூதனமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது. சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத்திற்கு புகலிடம் அளித்தமை ரஷ்ய ஜனாதிபதியின் தனிப்பட்ட தீர்மானம் என கிரெம்ளின் பேச்சாளர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபம் கீரை முழுவாடை பால்மா. மக்கள் ஆணைக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அரிசியின் விலையை அதிகரித்து மக்கள் ஆணைக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මහජන උපයෝගතා කොමිසම 22.9ක මිල අඩු කිරීමක් රටේ ජනතාවට அரிசியின் விலை 220 ரூபாவாக காணப்பட்டது. ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அரிசியின் விலையை 230 ரூபாவாக அதிகரித்துள்ளார். அவர் ஆலை உரிமையாளர்களிடம் மண்டியிட்டு இந்த விலையை அதிகரித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு மேலதிக வருமானம் கிடைக்கப்பெறுவதற்கான வழிவகைகளை செய்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் தன்னிறைவடைவதாக கூறிய அரசாங்கம் இன்று அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. தேர்தல் காலங்களில் கூறிய விடயங்கள் தற்போது காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. நாட்டுக்கு பொருத்தமான திட்டங்கள் எதுவும் அரசாங்கத்திடம் கிடையாது. நாட்டில் உள்ள ஆலை உரிமையாளர்களின் தரகராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் ஊழலை ஒழித்து தனிமனித ஆதிக்கத்தை இல்லாமல் செய்வதாக அரசாங்க தரப்பினர் தேர்தல் காலத்தில் சூளுரைத்தார்கள். எனினும் இப்போது அரிசியின் விலையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். அரிசிக்கு 220 என்ற விலை அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டது. எனினும் ஆலை உரிமையாளர்களுடனான சந்திப்பின் போது 230 ரூபாவாக அரிசியின் விலையை ஜனாதிபதி நிர்ணயித்துள்ளார். அவர் ஆலை உரிமையாளர்களின் தரகராக செயற்படுகின்றார். இதேவேளை பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் மிருகங்களை கொலை செய்யுமாறு விவசாய அமைச்சர் KD லால்காந்த ஆலோசனை வழங்கியுள்ளார். இவ்வாறானவர்களால் நாட்டை கொண்டு நடத்த முடியுமா? இந்த விடயங்களை பார்க்கும்போது அரசாங்கம் தனது கடந்த கால செயற்பாடுகளை மீண்டும் முன்னெடுக்க முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. විශාල ප්‍රමාණයකට අලවියනවා. මේ ඔලොමොට්ටල ආර්ථික තීන්දුව සහ அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபம் கீரை முழுவாடை பால்மா. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளராக சட்டத்தரணி MALS மந்திரி நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவால் சட்டத்தரணி MALS மந்திரி நாயக்கவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 7,905 பேர் சொத்து விவர திரட்டுகளை ஒப்படைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 7,905 பேர் தங்களது சொத்து விவர திரட்டுகளை ஒப்படைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட 7,412 பேரும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் போட்டியிட்ட 493 பேரும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தங்களது சொத்து விவரங்களை ஒப்படைத்துள்ளனர். பொறுப்பற்ற விதத்தில் கருத்துக்களை வெளியிடும் அமைச்சர் லால்காந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளை கொலை செய்ய வேண்டும் என கூறியுள்ள அமைச்சர் லால்காந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ සත්ත්ව හිංසාව සම්බන්ධව අපි නොයකුත් ආකාරයේ නොයකුත් විදිහට කතා කරත් තමුන්නාන්සලා පාර්ලිමේ பயிர்களை நாசம் செய்யும் விலங்குகளை கொலை செய்யுமாறு அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். அவர் எந்த அடிப்படையில் அவ்வாறு கூற முடியும்? எமது விகாரையில் உள்ள தேங்காய்களை குரங்குகள் பறிக்கின்றன. அதற்காக அவற்றை நான் கொல்லலாமா? அவ்வாறையின் நான் சட்டத்துக்கு கட்டுப்படவில்லை என்றுதானே அர்த்தம். அமைச்சர் லால்காந்த பொறுப்பற்ற விதத்தில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குரங்குகளை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றால் அதனை வர்த்தமானியில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ඇතුළේ ඉඳගෙන පාර්ලිමේන්තුවේ වරක් ප්‍රසාද ලබාගෙන පාර්ලිමේන්තුවේ තියෙන யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 வருடங்களாக நூதனமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் போலீசாரின் கடும் பிரயத்தனத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் MS முகமது ஜருல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகை திருட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர் கடும் பிரயத்தனத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் MS முகமது ஜருல் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில், அதாவது யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கும் போலீஸ் நிலையங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம், கோப்பாய், சுன்னாகம், மானிப்பாய் போன்ற போலீஸ் பிரிவுகளில் 2022ஆம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் இரவு காலங்களில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வீடு உடைத்து களவு செய்யும் ஒரு கள்வர் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் துரிதமாக தேடிக்கொண்டிருந்தோம். இந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றப்புலனாய்வு உத்தியோகத்தர்களையும் மற்றும் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளையும் உட்கொண்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். சந்தேகத்துக்குரிய அந்த நபரை கைது செய்வதற்காக பல வழிகளில் சில கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். இருந்தபோதிலும் அந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டு கொள்வதோ அல்லது அவர் சம்பந்தமான எந்த தகவல்களோ கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இதை தொழில்நுட்ப ரீதியான முறையில், அதாவது கணனி முறையில் இந்த களவுகளை கண்டுபிடிப்பதற்காக வரைபடம் மூலம் சில தகவல்களை திரட்டி அதன் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சந்தேக நபரை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர் சம்பந்தமான தகவல்கள் பெறக்கூடியதாகவும் எங்களுக்கு இருந்தது. அந்த வகையில் அந்த சந்தேக நபரை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் பரிசக இந்திக அவர்களுடன் ஒரு குழுவை நியமித்து என்னுடைய கட்டளையின் பெயரில் அவர்கள் கொழும்புள்ள ப்ளூ மென்ட்ரல் என்னும் இடத்துக்கு சென்று அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்ததன் பிறகு அவரால் இங்கு திருடப்பட்ட சம்பவங்களும் அவர் திருடி கொன்ற நகைகள், பணங்கள் போன்றவற்றையுடைய பல தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவர் சுமார் 2022ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை யாழ் மாவட்டத்தில் 35க்கு மேற்பட்ட வீடு உடைப்புகள் செய்து களவுகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை அறியத் தருகின்றோம். அது மட்டுமன்றி அவர் தங்க நகைகள் 300 பவுன்களுக்கும் அதிகமான தங்க நகைகளையும் 60 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தையும் களவு செய்துள்ளார் என்ற தகவல்களையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவருடன் சேர்ந்து இவர் இங்கு
கொழும்பு பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் இந்த களவுகளை செய்து மீண்டும் கொழும்புக்கு சென்று அந்த நகைகளை விற்பனை செய்கின்றவராக காணப்பட்டிருந்தார். இன்னும் 3 சந்தேக நபர்களையும் நாங்கள் கைது செய்து அவர்களையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளோம். கிளிநொச்சி மாவட்ட புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர பெரேரா இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மாவட்ட புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர பெரேரா தந்திரி இரணிமடுவில் உள்ள பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் வரவேற்பு மரியாதையை தொடர்ந்து சர்வமத வழிபாட்டுடன் மத தலைவர்களின் ஆசையை பெற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கடமையேற்பு நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிசிர பெரேரா முன்னதாக தங்காளி பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றியிருந்தார். ஏற்கனவே இங்கு கடமையாற்றிய ஒப்பல் செனவிரத்ன தங்காளி பிராந்தியத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு ஆண்டன்குளம் கிராமத்தின் குறைபாடுகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துனா ரவிகரன் ஆராய்ந்தார். முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக கிராமமான ஆண்டான்குளம் கிராமத்தின் குறைபாடுகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரடியாக சென்று கேட்டறிந்ததுடன் ஆண்டான்குளம் ஆதி ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார். ஆண்டான்குளம் கிராமத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடந்த 1984 அங்கிலிருந்து இடம்பெயர்ந்த நிலையில் தற்போது வரையில் அவர்கள் மீள குடியமர்த்தப்படவில்லை. இருப்பினும் அங்குள்ள தமது விவசாய நிலங்களில் தமிழ் மக்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் கால்நடை வளர்ப்பு, நன்னீர், மீன்பிடி போன்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் குறித்த பகுதியின் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நன்னீர், மீன்பிடி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் மக்களுடைய இடர்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேட்டறிந்தார். குமிளமுனை நாகத்தம்பிரான் ஆலய சந்நிதியில் இருந்த ஆண்டான்குளம் ஐயனார் கோவில் வரையிலான வீதி மற்றும் வீதியில் இருக்கும் 2 பாலங்கள், ஆண்டான்குளத்திலிருந்து நித்தகை குளம் வரையிலான வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பெரியவழி, ஆத்தங்கடவை, ஆண்டான்குளம், விண்ணாங்கம்பெலி, நித்தகை குளம், ஆலடி குளம், படலைக்கல்லு, திருக்கோணம் வயல், பூவரசம்பள்ளி ஆகிய வயல் நிலங்களில் நெற்பயிர் செய்கை மேற்கொண்டுள்ள விவசாயிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள், நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் குறைபாடுகளை கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆண்டான்குளம் பகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் அவர்களது மீள்குடியேற்றம் தொடர்பிலும் கூடிய கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். குமிளமுனையில் இருந்து ஆண்டாங்குளம் நோக்கி வரும் பாதையில் ஆண்டாங்குளம் ஐயனார் ஆலயம் வரை மிக மோசமாக வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தையும், தங்களுடைய விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் இங்கே மக்கள் செய்து வருவதாகவும் 350 குடும்பங்களுக்கு மேலே இதில் இருந்து பயனடைவதாகவும், இந்த பயனாளிகளுக்குரிய சிக்கல்கள் என்னவென்றால் யானைகள் அதிகமாக இங்கே கொண்டு வந்து இறக்கி விடுவதால் யானைகளுடைய அட்டகாசம், கடந்த வாரம் கூட ஒருவருக்கு யானை அடித்து வைத்தியசாலையை கொண்டு சென்ற சம்பவம் இருந்ததாகவும் சொல்லுகின்றார்கள். வீதி பிரச்சனை ஒன்று, கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரை இல்லாத நிலைமை ஒன்று. கால்நடைகள் கூட இவ்வளவு கால்நடைகளும் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பயனாளிகளுடைய கால்நடைகள் என்றும், இந்த கால்நடைகளுக்கு சீரான ஒரு மேய்ச்சல் தரை இருக்கும் என்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த வயல் நிலங்கள் மிகவும் செழிப்பான இடங்கள் என்றும், இதனால் ஆண்டாங்குளம் மட்டுமல்ல, ஆத்தங்கடவை, நித்தகவழி, விண்ணாங்கம்பள்ளி, மாவட்டங்கேணி இந்த வயல் செய்கைக்குரிய இடங்களை முழுமையாக சீர் செய்து தந்தால் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் இதில் கவனம் எடுக்கணும். நானும் இது விடயமாக கதைக்க வேண்டிய இடங்களில் நிச்சயமாக கதைப்பேன். முக்கியமாக இந்த ஆண்டாங்குளம் ஆலயத்துக்கு செல்லும் வழியில் 2 பாலங்கள் ஒரு குறுகிய தூரம்தான். அந்த பாலங்கள்ல ஒன்று ஓரளவுக்கு சீராக இருக்கின்றது. மத்திய பாலம்
முழுமையாக சேதப்பட்டு தான் கிடக்கின்றது. அந்த பாலமும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக கிராமங்களான தன்னிமுறிப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்களில் மக்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும் எனவும் அதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பூர்வீக வழிபாடிடமான தன்னிமுறிப்பு குருந்தூர் மலையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் தன்னிமுறிப்பு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் சிலருடன் கலந்துரையாடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். 1984 ஆண்டு ஆண்டான்குளம் மற்றும் தன்னிமுறிப்பில் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்கள் இராணுவ கெடுபிடிகள் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்தனர். இந்த நிலையில் அவர்கள் இடம்பெயர்ந்து 40 வருடங்கள் ஆகியுள்ள போதிலும் இதுவரை மீள் குடியமர்த்தப்படவில்லை. அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை மீள் குடியமர்த்துவதற்காக உரிய தரப்பினருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் குருந்தூர் மலை வழிபாடுகளை தொடர்ந்து தொல்லியல் திணைக்கள இடையூறால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குருந்தூர் குளத்தின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவதானம் செலுத்தினார். செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலை மோதூரில் வெள்ளத்தால் நெற்செய்கை அழிவடைந்துள்ளதாக கூறி விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் திருகோணமலை மோதூர் கமநல சேவை பிரிவில் சுமார் 2000 ஏக்கர் வரையான வேளாண்மை செய்கை அழிவடைந்துள்ளது. மோதூர் கங்குவேலி திருக்கரசை விவசாய சம்மேளன பிரிவில் அனுமதியின்றி புதிய வாய்க்கால் தோண்டப்பட்டமையால் கங்குவேலி குளத்திலிருந்தும் மேட்டுநில பரப்பிலிருந்தும் வந்து மேலதிக நீர் தமது நெற்செய்கையை சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2000 ஏக்கர் வேளாண்மை செய்கை அழிவடைந்துள்ளமையால் பாதிக்கப்பட்ட தமக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அனுமதியின்றி வெட்டப்பட்ட வாய்க்காலை மூட வேண்டும் எனவும் தெரிவித்து மோதூர் பச்சனூர் சந்தையில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மோதூர் கமநல சேவை பிரிவில் உள்ள விவசாய சம்மேளனங்கள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டோர் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக இருந்த வாய்க்காலை மூடுமாறு கோரிக்கை விடுத்தனர். இன்று மூதூர் கமநல திணைக்களத்தில் உட்பட்ட விவசாய சம்மேளனங்கள் ஒன்றிணைந்து ஒரு கவன ஈர்ப்பினை செய்திருக்கின்றோம். இந்த கவன ஈர்ப்பு செய்வதற்கான காரணம் தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் மூதூர் கமநல திணைக்களத்துக்கு உட்பட்ட 2300 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. D13 வாய்க்காலினுடைய வடிச்சலாக அடுகாட்டில் மகாவலி கங்கை அணைக்கட்டினூடாக இந்த தண்ணி வடிவதற்கான ஒன்னோப் குழாய் இருக்கிறது. அந்த குழாயிலிருந்து D15 வாய்க்காலுடன் இணைக்கும் வகையிலாக சுமார் 700 மீட்டருக்கு தூரத்திலிருந்து D15 வாய்க்காலுடன் ஒரு புதிதாக வாய்க்காலினை கங்குவலி திருக்கரசி என்பது விவசாய சம்மேளனம் யாருடைய அனுமதியுமின்றி வெட்டி 15 வாய்க்காலுடன் இணைத்ததனால் சுமார் மேட்டு நில பரப்பிலிருந்தும் கங்குவலி குளத்திலிருந்தும் 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட நீர் மூதூர் கமநல விவசாயிகளின் பிரதேசத்தினூடாக வடிந்ததனால் இப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இந்த வாய்க்கால் மூடப்பட்டு எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இனிமேல் எந்த சேதமும் இல்லாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உரிய அதிகாரிகளுக்கு இதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு புளியரிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய மேயர் மண்டபம் 52 ஆண்டுகளுக்கு பின் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜேசு சபை துறவி அருட்தந்தை மேயர் அடிகளாரினால் 1972 ஆண்டு புளியரிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய கட்டட தொகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட மேயர் கலாசார மண்டபம் 52 ஆண்டுகளுக்கு பின்னர் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. புளியரிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய பங்குத்தந்தை அருட்பணி அனிஸ்டன் மொராயஸ் அடிகளாரின் முயற்சியால் பங்கு மக்களின் பங்களிப்புடன் மேயர் கலாசார மண்டபம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. நவீன மண்டபத்தை கிழக்கு மாகாண மேலாளரும் இயேசு சபை துறவி அருட்பணி சுஜீவ பத்திரன மக்கள் பாவனைக்காக திறந்து வைத்தார். புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட மேயர் கலாசார மண்டபத்தில் முதல் நிகழ்வாக திருவருகை கால ஒளிவிழா நிகழ்வு நடைபெற்றது. புனித செபஸ்தியார் ஆலய பங்குத்தந்தை அருட்பணி அனிஸ்டன் மொராயஸ் அடிகளார் தலைமையில் மறைக்கல்வி ஆசிரியர்களின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டன. அதிதிகளாக மட்டக்களப்பு கல்லடி 243வது இராணுவ படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி கர்னல் கலூபன பத்திரன, கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்தந்தை நவரத்னம் அடிகளார் உட்பட அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், மறைக்கல்வி பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், பங்கு மக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர்.
சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வு அம்பாறை திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை திருக்கோவில் கல்வி வலய விசேட கல்வி பிரிவின் ஏற்பாட்டில் 2024 ஆண்டுக்கான சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்வுகள் நேற்றைய தினம் அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்றது. விசேட கல்வி ஆசிரிய ஆலோசகர் எஸ். விவேகானந்த ராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் இரா உதயகுமார் கலந்து கொண்டார். திருக்கோவில் வலயத்திற்குட்பட்ட விசேட கல்வி அலகுகள் காணப்படும் பாடசாலைகளான அக்கரைப்பற்று ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயம், தம்பிலுவில் கலைமகள் வித்தியாலயம், பொத்துவில் மெத்தடிஸ்த தமிழ் மகாவித்தியாலயம் போன்றவற்றில் கல்வி பயிலும் விசேட தேவையுள்ள மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் மேடையேற்றப்பட்டன. அதிதிகளால் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் விசேட தேவையுள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கையினை முன்னெடுத்து வரும் ஆசிரியர்களும் விசேட பரிசு பொதிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வவுனியா கோவில்குளம் சந்தி பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கோவில்குளம் சந்தி அருகில் அமைந்துள்ள கடை தொகுதிக்கு முன்பாக இன்று காலை முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கோவில் புதுக்குளத்தைச் சேர்ந்த 63 வயதான எம். விஜயரத்னம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லாவண்ணா சுரேந்திரசேகரன் பார்வையிட்டிருந்ததுடன் மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க IMF உடன் முன்னெடுத்த இணக்கப்பாட்டையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணையை புறக்கணித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த இணக்கப்பாட்டையே முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தலைமையில் நீர்கொழும்பு பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெரும் மக்கள் ஆணையையும் கூடிய ஆசனங்களையும் பெற்ற தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தினால் முன்னெடுத்து வரப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. இது கடும் துரோக செயலாகும், மக்களை ஏமாற்றும் செயலாகும். நமது நாடு இருதரப்பு மற்றும் சர்வதேச பிணைமுறை பத்திரதாரர்களுடன் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை ஆரம்பித்த போது இந்த கடன் மறுசீரமைப்பு மூலம் நாட்டுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் கூறியுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் இருந்து கொண்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் புதிய சர்வதேச நாணய நிதியை இணக்கப்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பல விடயங்களை பரிந்துரைத்தது. மக்களின் அழுத்தம் மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ளன மற்றும் சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரான குழந்தைகள், தாய்மார்கள், இளைஞர்கள் பெரும் பாரபட்சமான விளைவை எதிர்கொண்டுள்ளனர். இந்த இணக்கப்பாட்டின் மூலம் இறுதியில் செலுத்த வேண்டிய கடனை குறைப்பதற்கு பதிலாக மேலதிகமாக $2.3 பில்லியன் கடனையும் சேர்த்து செலுத்த வேண்டியுள்ளது. எமது நாட்டின் கடன் சுமை அதிகரிக்கும் போது சுகாதாரம், கல்வி, விவசாயம், மீன்பிடி போன்ற துறைகளில் பல பிரச்சனைகள் ஏற்படும். இது தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை சந்தித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலிசங்கிற்கும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தம்மிக்க பட்டபெண்டிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அமெரிக்க நிதியுதவியில் முன்னெடுக்கப்படுகின்ற காலநிலை மாற்றம், விவசாய நிலைத்தன்மை போன்ற விடயங்களில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று அமெரிக்க தூதுவர் ஜூலிசங்கிற்கும் மின்சக்தி துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கும் இடையில் இன்று சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இலங்கையின் எதிர்கால மின்சக்தி திணைத்தன்மை மற்றும் மின்சக்தி துறை பாதுகாப்பு தொடர்பில் இந்த சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் வேளாண்மை துறை, கடற்சொல்லில் சுற்றுலாத்துறை மற்றும் கழிவு முகாமைத்துவம் போன்றவற்றிற்கு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகம் எப்போதும் ஆதரவு வழங்கும் என அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்படையின் 74வது நிறைவை முன்னிட்டு இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இலங்கை கடற்படையின் 74வது நிறைவு இன்று கொண்டாடப்படுகின்றது. இதை முன்னிட்டு இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா உள்ளிட்ட 25 உயர் அதிகாரிகள் இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டு வாவி ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் அவர்கள் ஆசியம் பெற்றுக் கொண்டனர்.
இதேவேளை இலங்கை கடற்படையின் 74வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவின் பரிந்துரையின் பேரில் 2138 சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட கடற்படை அதிகாரிகளுக்கு இன்று பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தையை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தையை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய நிலையில் விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 7ஆம் தேதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இந்நிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் செல்ல கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக லோகான் ரத்வதி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத சொகுசு கார் வைத்திருந்து குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளர் இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் பி வேரவத்த இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இதன்போது கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தானா வினோதன் புதிய பணிப்பாளரை வரவேற்றார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளராக இருந்த பூர்ணிமா விமல்ரத்னவுக்கு கிழக்கு மாகாண பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளராக மாற்றம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதிய பணிப்பாளராக வைத்தியர் பி வேரவத்த நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமுமான M.K. சிவாஜிலிங்கம் இன்று கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளைப்பட்டி தினத்தை முன்னிட்டு திருகோணமலையில் விழிப்புணர்வு நடைபவனி நடைபெற்றது. வெள்ளைப்பட்டி தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நடைபவனி திருகோணமலை கிண்ணியாவில் இன்று இடம்பெற்றது. திருகோணமலை பெண்கள் வலையமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழிப்புணர்வு நடைபவனி கிண்ணியா பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பமாகி பிரதான வீதி வழியாக சென்று மீண்டும் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. 2030ஆம் ஆண்டிற்குள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என நடைபவனியின் போது வலியுறுத்தப்பட்டது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவற்றை தடுக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் பொறுப்பு குரலை கோருவதற்கும் உலகளாவிய முயற்சிகளில் ஐநா பெண்கள் அமைப்போடு நாங்களும் இணைக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தி இளைஞர்களும் யுவதிகளும் வெள்ளைப்பட்டி அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்தம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற 16 நாள் செயல் திட்டத்தை கடந்த கிழமையில் நாங்கள் முன்னெடுத்ததை தொடர்ந்து இன்றைய தினம் வெள்ளைப்பட்டி தினம், அதாவது ஒயிட் ரிபன் டே என்ற இந்த தினத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் ஆண்கள் சமூகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், அதாவது அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆண்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளில் அது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கிண்ணியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இளைஞர்களை ஒன்றிணைத்து அவர் எங்களுடைய வலையமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் என்ற வகையில் எங்களுடன் கைகோர்த்து இன்றில் இருந்தாவது பெண்களுக்கான சம அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அனைத்து பெண்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டில் உருவாக்குவதை தொனிப்பொருளாக கொண்டு இந்த நடைபவனியை மேற்கொண்டுள்ளோம். செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை மாவடிப்பள்ளி அனிருத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கான சர்வமத பிரார்த்தனை காரைதீவில் நடைபெற்றது. அம்பாறை மாவடிப்பள்ளி வெள்ள அனிருத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கான சர்வமத ஆத்மசாந்தி பிரார்த்தனை நேற்று மாலை காரைதீவு கண்ணகியம்மன் ஆலய முச்சந்தியில் சிவஸ்ரீ கவி பிரமீன் தலைமையில் நடைபெற்றது. கிழக்கிலங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் சர்வமத மதகுருமார்கள் அம்பாறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம் பாவா, அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தகாபி ரத்ன, மேலதிக அரசாங்க அதிபர் சி ஜெயராஜன், கல்முனை ஆதார வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன், திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இனம், மதம், மொழிகளுக்கு அப்பால் மனிதநேயமும் அன்பும் உடையவர்களாக நல்லிணக்கத்தோடு எதிர்கால சந்ததியை கட்டியெழுப்பும் நோக்கோடு பிரார்த்தனை நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச சபையில் கடமையாற்றி ஓய்வு பெற்றுக் கொள்ளும் உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.
மட்டக்களப்பு போருதீவு பெற்ற பிரதேச சபையில் கடமையாற்றி ஓய்வு பெற்றுச் செல்லும் மற்றும் இடமாற்றம் பெற்றுச் சென்ற உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வு, வருட இறுதி ஒன்று கூடல் நிகழ்வு என்பன நேற்று நடைபெற்றன. போருதீவு பெற்ற பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் நலன்புரி சங்கத்தின் தலைவருமாகிய எஸ் பாகிரதன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் ஓய்வு பெற்று செல்லும் மற்றும் இடமாற்றம் பெற்றுச் சென்ற உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர். உத்தியோகஸ்தர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளும் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் ஏதும் எடுக்கப்படவில்லை என அக்கட்சியின் அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகவும் இதுவரை இறுதி தீர்மானம் ஏதும் எடுக்கப்படவில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ජාතික ජනබලවේගය දේශපාලන වේදිකාවල තිබු කතා ප්‍රායෝගික ක්‍රියාත්මක කරයි කියන ලොකු විශ්වාසයක් මේ රටේ ජනතාව තුළ තිබුණා. ඒ නිසා තමයි ජනාධිපතිවරණයේදී පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ ඉහළ ජයග්‍රහණයක් ඔවුන්ට ලබා දුන්නේ. විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මිනිසුන්ට බලපාන ඒ වගේම ජීවන වියදමට ඉතාමත් ළඟින් තිබෙන කාරණා කීපයක් මේ රටේ ජනතාව මේ වෙනකොට දැඩි පීඩනකාරී තත්ත්වයකට පත් වෙලා. එක පැත්තකින් බහණ්ඩ හිගය විශේෂයෙන්ම හාල් පොල් වගේ අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍යවල මිල දරාගත නොහැකි මට්ටමට ක්‍රමානුකූලව ඉහළ යෑම. ඒක විශේෂ සිද්ධියක් හැටියට අපි සලකනවා. ඒත් එක්කම ජීවන වියදම සැහැල්ලු කිරීම සඳහා ආණ්ඩුව පොරොන්දු වුණු දේවල් ඉෂ්ට කරන්න අද එහෙම පිටින්ම අසමත් වෙලා තිබෙනවා. පළවෙනි කාරණේ තමයි විදුලි බිල. මොකද විදුලි බිල සම්බන්ධයෙන් පහුගිය ආණ්ඩු කාලවල වල යම් ආකාරයක ක්‍රමවේදයක් සකස් කළා. ඒකට මිල සූත්‍රයක් නියම කළා. හැබැයි ඒ විදුලි බිල වර්ෂයකට 4 වතාවක් සංශෝධනය කරනවායි කියන පොරොන්දුව 2024 වර්ෂය තුල තාමත් ඉටු කරලා තිබෙන්නේ 2 වතාවක් පමණයි. ඒ වගේම ඊයේ පෙරේදා මහජන උපයෝගිතා කොන්සුමට ලංකා විදුලි බල මණ්ඩලය දැනුම් දීලා තිබෙනවා ඉදිරි 6 මාසය තුල විදුලි බිලේ කිසිදු සංශෝධනයක් සිදු කරන්නේ නැහැ කියලා. ඒතර මේ වගේ අවස්ථාවල තමයි ජනාධිපතිවරයාට ආණ්ඩුවටත් මැදිහත් වෙන්න පුළුවන්කම තිබෙන්නේ. ඒ වගේම ජනතාව වෙනුවෙන් මැදිහත් වෙලා ඒ සහනය ලබා දෙන්න පුළුවන්කම තිබෙන්නේ. විශේෂයෙන්ම මට මතකයි වත්මන් ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහතා, ඒ වගේම ජනතා විමුක්ති පෙරමුණ නියෝජනය කරපු, ජාතික ජනබලවේගය නියෝජනය කරපු වත්මන් මැති ඇමතුරු ගණනාවක් දිගින් දිගටම කිව්වා විදුලි බිල 3න් 2ක් අඩු කරනවායි කියලා. ඒ කිව්වේ රුපියල් 3000ක් වන විදුලි බිල 1000කට බස්සනවායි කියලා ප්‍රසිද්ධ වේදිකාවල ජනතාවට කිව්වා. කොහොමද ඒ පොරොන්දු? අපි කියන්නේ බලයට පත් වෙලා පැය 24ක් ඇතුළත මේ සංශෝධන කරනවායි කියලා පොරොන්දුනේ. දැන් ඒ විදුලි බිල පිළිබඳව මේ වෙනකොටත් කිසිදු අදහසක් වචනයක් ප්‍රකාශ නොකර ගොළුව වගේ නිහඬව සිටීම අපිට නම් අදාහ ගන්නත් පුළුවන් කමක් නැහැ. මොකද විදුලි බල මණ්ඩලයේ ලාභ ලබනවා. ඒ කාටවත් නැහැ කියන්න බෑ. ඒ වගේම ජලාශ සියල්ල පිරී ඉතිරී ගිහිලා තිබෙනවා. ඒ වගේම විදුලි නිෂ්පාදනය කරන ක්‍රමවේදය ජල විදුලි බලාගාරවලින් மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை வழங்காமல் இருப்பதற்கு மின்சார சபை பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்த இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் தற்சமயம் அவ்வாறான கொடுப்பனவை வழங்காமல் இருப்பதற்கு இலங்கை மின்சார சபை பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது. மின்சார சபை இந்த வருடம் பாரிய லாபத்தை ஈட்டிய போதிலும் கடனை மீள செலுத்துவதற்கும் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கும் லாபம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கை ஹெலிகாப்டர் படை அணியைச் சேர்ந்த 108 பேர் சென்றுள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் படை அணியைச் சேர்ந்த 108 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய ஆப்பிரிக்க குடியரசை நோக்கி புறப்பட்டனர். இலங்கை விமானப்படை 2014ஆம் ஆண்டு முதல் அமைதி காக்கும் பணிகளில் பங்களித்து வருவதுடன் ஹெலிகாப்டர் குழுவினர் அமைதி காக்கும் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். படை வீரர்களுக்கான போக்குவரத்து, உணவுப் பொருட்கள் போக்குவரத்து, உள்நாட்டு விமான பயணங்கள், பாராசூட் மூலம் சரக்குகளை இறக்குதல், மருத்துவ குழு போக்குவரத்து உள்ளிட்ட பல சிறப்பு பணிகளுக்கு இலங்கை குழுவினர் பங்களிப்பு வழங்கி வருகின்றனர். இதற்கு முன்னர் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதி காக்கும் பணிகளுக்காக பயணம் செய்த 92 பேர் அடங்கிய விமானப்படை குழுவினர் அவர்களின் சேவை காலம் நிறைவடைந்த நிலையில் நாடு திரும்பியுள்ளனர்.
இந்த நிலையில் விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் படை அணியை அனுப்பி வைப்பதற்கு விமானப்படை அதிகாரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்திருந்தனர். கடந்த நவம்பர் மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த நவம்பர் மாதத்தில் 1,84,158 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 18,04,873 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சீனா, பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அக்கறையுடன் கூடிய ஊடகம் எனும் தலைப்பில் யாழில் ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு ஒன்று இன்று நடைபெற்றது. அக்கறையுடன் கூடிய ஊடகம் எனும் தலைப்பில் யாழ்ப்பாண மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு இன்று தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நடத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள், சிறுவர் நிதியம், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அனுசரணையில் நீதித்துறைக்கான அனுசரணை திட்டத்தின் கீழ் குறித்த செயலமர்வு இடம்பெற்றது. அக்கறையுடன் கூடிய ஊடகம் எனும் தலைப்பில் இடம்பெற்ற செயலமர்வில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்குட்பட்ட ஊடகவியலாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மதுபான சாலைகளுக்கு எதிராக பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மது போதைக்கு எதிரான இயக்கத்தின் தலைவர் சுந்தரலிங்கம் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மதுபான சாலைகளுக்கு எதிராக எதிர்வரும் 12ஆம் தேதி பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளதாகவும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் மது போதைக்கு எதிரான இயக்கத்தின் தலைவரும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான சுந்தரலிங்கம் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே குறிப்பாக கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிலே அதிகரித்த மது கடைகளுக்கு எதிராக ஒரு மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியிலே சமீப சில மாதங்களில் மிக அதிகமான, அதாவது மக்களின் எண்ணிக்கைக்கு அதிகமான, மக்களுடைய விகிதாசாரத்துக்கு அதிகமான மதுபான கடைகள் இந்த பிரதேசத்திலே வந்திருக்கின்றது. அதற்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் எதுவுமே இந்த பிரதேசத்தில் நடைபெறவில்லை என்ற மக்கள் சிந்திக்கின்றார்கள். மக்கள் அதனை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கான ஆதரவு மக்களுக்கு கிடைக்கவில்லை. பலர் எங்களோடும் தொடர்பு கொண்டிருந்தார்கள். இந்த எதிர்ப்பு ஒன்றை நாங்கள் கிளிநொச்சி மண்டலிலே காட்ட வேண்டும். கிளிநொச்சியில் அதிகரித்த இந்த மதுபான சாலைகளை மூடுவதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களிடம் ஒரு கோரிக்கை விட்டிருந்தார்கள். ஏன் அந்த கோரிக்கை விட்டார்கள்? கடந்த காலத்தில் கூட முழங்காவில் பிரதேசத்தில் முழங்காவில் பாடசாலைக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு எதிராக வந்த ஒரு மதுபான சாலை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்துடன் நீதிமன்றத்துடன் நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அதுபோன்று உடுப்பிடி பகுதியிலேயும் ஒரு புதிய மதுபான சாலை உருவான பொழுது மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துடன் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு மது போதைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கிளிநொச்சியிலே குறிப்பாக பாடசாலைகளுக்கு மத்தியிலே, கோவில் ஆலயங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான அறிவுறுத்தல்களின்றி அல்லது அந்த சட்டத்திட்டங்களை மீறி உருவாக்கப்பட்ட இந்த மதுபான சாலைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். மக்களால் இயல்பான வாழ்க்கைக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். மழையுடனான காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு 107 பேர் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இம்மாதத்தின் எதிர்வரையான காலப்பகுதியில் 858 பேர் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். அதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளாகி 23 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த வகையில் மேல் மாகாணத்தின் கொழும்பு, காம்பஹா ஆகிய மாவட்டங்களும் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலுமே அதிக அளவிலானோர் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 11,685 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 5,132 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 4,344 பேரும் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஜானித் மதுசங்கவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பலப்பெட்டிய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான பொடிரசி என அழைக்கப்படும் ஜானித் மதுசங்கவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பலப்பெட்டிய நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொடிலசி பலப்பெட்டிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கிளிநொச்சியில் பால்நிலை வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. கிளிநொச்சியில் மகளிர் விவகார அமைச்சின் மேலதிக செயலாளரின் பங்கு பெற்றதுடன் பால்நிலை வன்முறைக்கு எதிரான
விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கான செயற்பாட்டு வாரம் கடந்த 25ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மகளிர் விவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் நில்மினி ஹேரத்தின் பங்கு பெற்றதுடன் இன்று காலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் கருத்தரங்கு ஆரம்பமானது. இதில் மேலதிக மாவட்ட செயலாளர் இன்பராஜ் நலாயினி, பிரதி திட்டமிடல் மற்றும் கண்காணிப்புக்குரிய பணிப்பாளர் KB சுபாஜினி, மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர், மாவட்ட செயலகத்தின் துறைசார் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.